வரும். ஆனால் விழுந்தாலும் அவனை செய்கிறான், திரும்பவும் எழுந்திருப்பான். விழுவதற்கான சோதனை எல்லாம் வரும். நீதிமானுக்கு அநேக சோதனைகள் உண்டு, சோதனை உண்டு, உபத்திரம் உண்டு என்று சொன்னார். விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். விழுந்துட்டு விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான். காரணம் என்னோடு சொன்னால் ஏசாயா 45:13 நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். அவனுடைய நீதி நிமித்தமாக நம்ம எழுப்பினார். அவன் சொல்லுங்க, நம்முடைய நீதி அழுக்கான நீதி. நம்முடைய நீதி என்ன கிடையாதுங்க, உண்மையான நீதி நமக்குள்ள கிடையாது. அவர் நீதியின்படி, யார் அவர்? தேவன் நீதி, அவர் நீதி உள்ளவர், நீதியின் சூரியன். அவர் யார்? அவர் நீதியின் சூரியன், நீதிமானவர். இந்த உலகத்தை நீதியாக நியாயமாக உண்டாக்கினார். மனுஷன் எப்படி இருந்தால் இயற்கையிலே அவனுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி இயற்கையெல்லாம் நீதியாக நியமித்தார் தேவன். அதனால் வாசிக்கப்போ, நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். விழுந்தவனை என்ன செய்கிறார்? நீதிமான் எழுதற விழுந்தாலும் திரும்பவும். காரணம் என்ன? அவன் நீதியின்படி எழுப்புகிறவர். அவர்கிட்ட நீதி இருக்கு, எனக்கிட்ட அநீதி இருக்கும், எனக்குள்ள பாவம் இருக்கும், எனக்குள்ள ஆணவம் இருக்கும், எனக்குள்ள பெருமை இருக்கும், எனக்குள்ள விரோதம் இருக்கும், எனக்குள்ள குரோதம் இருக்கும், எனக்குள்ள கசப்பு இருக்கும், எனக்குள்ள வைராக்கியம் இருக்கும், எனக்குள்ள அத்தனை டன் கணக்கான சுபாவம் இருக்கு எனக்குள்ள. ஆனால் அவருக்குள்ள என்ன கிடையாதுங்க, அநீதி என்பது கிடையாது. அவர் சொல்கிறார், நான் என் நீதியின்படி அவனை எழுப்பேன். காரணம் என்ன? அவர் சாயல் அல்லவா. உலகத்தின் மனிதனுடைய சாயல் யார் சாயலுங்க? தேவ சாயல். ஒரு கருவிலே ஒரு குழந்தையாய் பிறக்கின்ற போது தாய் சாயலாய் தகப்பன் சாயலாய் வரலாம். ஆனால் ஆரம்பத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட போது மனிதன் யார் சாயல் தான்? தேவ சாயல் தான். தேவ சாயல் தான். இன்றைக்கு அநேக உருவங்களை வழிபடுகிறோம். அந்த சாயலை பாருங்கள், என்னென்ன மிருக சாயல் எல்லாம் வருகிறது. ஆனால் மனிதனை தேவனை எப்படி உண்டாக்கினார்? அவர் சாயலை உண்டாக்கப்படினாலே, அவருடைய சுவாசத்தை நமக்கு ஊதினபடினாலே நான் 7 தரம் விழுந்தாலும், காரணம் என்ன? அவருடைய நீதியின்படி என்னை எழுப்புகிறார். என் நீதி குறைவுதான். இந்த வருஷம் 9வது மாதம் வந்திருக்கிறது. எனக்குள் எத்தனை குறைவுகள் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் நான் பாடுறேன், அன்பு கூறுவேன், காலையிலும் துதிப்பேன். எவ்வளவு யோசித்து பாருங்கள். அந்த 9வது மாதம் 4 வரைக்கும் வந்திருக்கிறோம். எனக்குள் எத்தனை அநீதியான தன்மை இருந்தது, எத்தனை விதமான குணங்கள் இருந்தது. மனம் ஒரு குரங்கு போல இருந்தது. ஒரு நேரம் இப்படி பேசும், ஒரு நேரம் அப்படி பேசும், ஒரு நேரம் இப்படி இருக்கும், ஒரு நேரம் அப்படி இருக்கும், இல்லைங்களா? அதனால் நம்முடைய நீதி அல்ல, அவருடைய நீதி நிமித்தமாக வாசிக்க அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி எதற்காக எழுப்புகிறாரா? நகரத்தை கட்ட. தேவனுடைய நகரமே உன்னை குறித்து விசேஷங்கள் வசனிக்கப்பட்டிருக்கிறது. பேசுகிற வார்த்தைகள்லாம் யாரோடு கூட பேசுகிறார்? உங்களோடு என்னோட பேசுகிறார். நம்ம என்ன பண்ணணுமோ அவர் யாரோ ஒரு இது பாருங்க. இந்த தலைவர் விஜய் போறாரு, என்ன பண்றாங்க? அவ்வளவு ஜனங்க என்ன பண்றாங்க? நசின்னு போறாங்க. என்ன பண்றாங்க? ஒரு 10 நிமிஷம் பேசுவதற்கு அவ்வளவு ஜனங்க வராங்க. ஒரு பாட்டு கேட்டது பாடுறாங்க, தவிர அவர் வர மாதிரி இல்லை. ஆனால் கர்த்தர் இங்கே இருக்கிறாரே, என்னோடு கூட பேசுகிறாய். நான் என் நீதியின்படி அவனை எழுப்பினேன். என் நீதிப்பா, உனக்குள் குறைவு இருக்கிறது. உன்னை நீதிமானாய் அழைத்திருக்கிறேன். நீ 7 தரம் விழுந்தாலும் உன்னை நான் எழுப்புவேன். காரணம் என்ன? எனக்குள்ள நீதி இருக்கு. உங்ககிட்ட நான் உண்மையா பழகிட்டேன். எப்படி பழகிட்டேன்? உனக்குள்ள உண்மை இல்லை, எனக்குள்ள என்ன இருக்கிறது? உண்மை இருக்கிறது. நான் உண்மை இல்லாதவனா இருந்த போதிலும் கூட கர்த்தர் யாரா இருந்தா உண்மையின் தேவனா இருக்கிறபடினாலே அவர் எழுப்ப அழைத்திருக்கிறார். ஒரு 10 நிமிடம் ஒரு தலைவர் பேசுவதற்காக பல மணி நேரமா காத்திருக்கிறார். அந்த பேச்சுல இன்னும் ஒரு முழுமையே
எந்த யார் சொன்னாலும் அந்த முழுமை கொடுக்க முடியாது. ஆனால் நாம் தேவனுடைய காரியங்களை பார்க்கும்போது வாசிக்க மறுபடியுமாக அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். எதற்கு செவைப்படுத்துகிறார்? நகரத்தை கட்டுவதற்கு. எதற்காக உங்களை சரி செய்கிறார்? அவர் சாயலை பிரதிபலிக்க, அவருடைய தன்மையை உலகத்துக்கு வெளிப்படுத்தத்தான் நம்மை எழுப்பினார். நான் ஆடுவதற்கு, பாடுவதற்கு, ஓடுவதற்கு, என் சுயத்துக்காக தேவன் என்னை எழுப்பவில்லை. நான் தேவ நகரம். நான் யார்னா சங்கீதத்தை வாசிக்கும் 87ஆம் சங்கீதம் வாசிக்க 2-3 வாசிக்க. தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்பட்டிருக்கிறது. உங்களை குறித்து ஒரு சிறப்பான காரியத்தெல்லாம் மனசுல வச்சிருக்கிறார். நீ யார்? நான் யார்? தேவனுடைய நகரம், விசேஷமான ஜனங்கள். உங்களால் அநேக ஜனங்கள் ஆறுதல் அடையும்படிய அழைக்கப்பட்ட ஜனங்கள், கண்ணீரை துடைக்கும்படிய அழைக்கப்பட்ட ஜனங்கள், பலவீனங்களை நீக்கும்படிய அழைக்கப்பட்ட ஜனங்கள். கடந்த வாரம் அலெக்சாண்டர் பேசும்போது கேட்டாரு, அந்த குடும்பம் எப்படி இருக்காங்க. அவர் என்ன ஒரு 8 வருஷம் முன்பாக அப்போ தனப்படில் இருக்கிற கேன்சர் கொண்டு போனார். அவருடைய ஃப்ரெண்டோட ஆன்டி கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கே வாங்க பாசிட்டு நாங்கள் அவரோட கூட காரில் போயிட்டு முதல் முறை போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இது மாதிரி சண்டே சர்வீஸ் நடக்கும்போது முடிச்சு பிறகு ஃபோன் பண்ண, ஃபஸ்ட்டு வாங்க, என் ஃப்ரெண்டு லண்டனில் வந்திருக்கிறாரு, மறுபடியும் ஜெபிக்கலாம் வாங்கன்ட்டு. சரி, நான் அவரோட ஜெபத்தெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் முடிச்சுட்டு நான் அவரோட கூட காரில் போனேன். போயிட்டு அந்த காரை விட்டு இறங்கும் போது பார்த்தோன்னா எனக்குள்ள ஒரு வல்லமை நான் உணர்ந்து, எனக்குள்ள ஒரு மகிமை, ஒரு அந்த பிரசனத்தை உணர்ந்து நடந்துகிட்டே போயிட்டு இருக்கேன். என் கூட அவர் வராரு, அவருடைய ஃப்ரெண்டு வராரு, 3 பேரும் உள்ள போகிறோம். அந்த குறிப்பிட்ட ஒரு வார்டில் அந்த அம்மா அப்படியே படுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த கேன்சருடைய உச்ச கட்டத்தில் கண் பார்வை போய்விட்டது, காது கேட்கல, அவங்களுக்கு பேச முடியல, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு பிரசனத்தை கடவுளை அதுக்கு முன்பாக போகும்போது எனக்கு அந்த ஒரு விசுவாசம் இல்லை. அவங்க கடைசி ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு ஜபம் பண்ணணும், அவ்வளோதான். அப்படிதான் ஜெபிச்சுட்டு வந்தேன். ஆனால் அழைத்து முடிச்சுட்டு நான் அவர் கூப்பிட்ட போது போகும்போது போய் ஜெபிச்சேனாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இடைப்பட்டது. பேசின ஆண்டவரே, இது இந்த ஜீவன், இந்த மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதி அல்ல, உங்களுடைய மகிமை கண்டு ஜபலாம் பண்ணிட்டேன். அந்த அம்மா ரொம்ப அவங்களுக்கு ஒன்றுமே காதை கேட்கல, கண்ணை தெரியல, அவங்க அப்படியே கண்டிஷன் அவ்வளோ ஒரு 95% அவங்க முடிஞ்சு போச்சு. அப்படிதான் ஜெபித்து விட்டு வந்துட்டோம். இன்றைக்கு 9 வருஷமா உயிரோடு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் நான் போய் சந்திக்கிறேன். அழகாக வந்து உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவளை நல்லா அவர் கல்யாணம் பண்ணுவாங்க, அழகாக வந்து கூட உட்காருவாங்க, அவ்வளோ நேரம் பேசுவாங்க. கேரளா வந்திருக்கீங்க, பார்த்துருப்பீங்க, வானகத்தில் இருக்கிறாங்க. நம்மை கொண்டு தேவ நகரமே உன்னை கொண்டு அற்புதங்களை செய்ய அழைத்திருக்கிறார். இதுபோல் பலருடைய கேன்சர் வியாதிகளை சுகமாக்கும்படியாய் கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், அப்படியே மனைவி போயிட்டாங்க, தேவனுடைய சித்தம். அதற்கும் பதிலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்று சொன்னால், என்னை எழுப்பினதற்காக நான் 7 தரம் விழுந்தாலும் என்னை எழுப்பினதற்காக தேவனுடைய நகரமாய் இருப்பதற்காக என்னை குறித்தும் உங்களை குறித்தும் இன்னும் மகிமையான விசேஷங்கள். இதோடு இந்த சபை முடிவதல்ல, பின்வரும் நாட்களை விலகிக் கொண்ட போறீங்க. இது ஏதோ ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கு நினைக்காதீங்க. அனைத்து தேவன் பெரிய காரியம் செய்வாங்க. அதுக்குரிய அடையாளங்களை அவர் காண்பிக்கிறார். உரிமையோடு கூட நான் கேட்க ஆரம்பித்து விட்டேன். அதனால் நம் வாழ்க்கையில மறுபடியும் வாசி 45:13. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான். பாருங்க, உங்கள் மூலமாக மக்களை விடுதலையாக்க அழைத்திருக்கிறார். யாருக்கு? நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஊரோட சேரக்கூடாது. என்ன பண்ணுங்க, நீங்க விலைதான் இருக்கணும். அவன் சொல்லுங்க, கூழ் ஊத்துனா போயிடுவோம், மாதா குடினா போயிடுவோம். விடுதலையாக்க நான் போனா அவங்க கிட்ட நான் போயிட்டு எப்படி விடுதலையாக்க முடியும்? நான் வைராக்கியமா இருந்தா அவங்களை விடுவிக்க முடியும். நான் அவளோட கூட இணைத்து விட்டால் என்னால் விடுவிக்க. அங்கேயா ஒரு நகரம், தேவனுடைய நகரம் தான். என்னை குறித்து உங்களை குறித்து தேவனுடைய திட்டத்தோடு தான் அழைச்சிருக்கிறார். திட்டம் இல்லாமல் இங்க வரல. நீங்க எதர்ச்சியா வந்ததை யோசிக்காதீங்க.
உங்களை வந்து நம்பி அழைத்திருக்கிறார். நீங்க நீதி செய்வீங்க. அவர் அறிய என்ன செய்வீங்க? நீங்க அவர் அறிவது குறைந்து போனா வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் நீதி இருக்கா பண்ண முடியாதுங்க. விடுவிக்க முடியாது. யாரை விடுவிக்க முடியாது? சிறைப்பட்டு போனதை விடுவிக்க முடியாது. தேவனை அறியாமல் இருக்கிற மக்களை விடுவிக்க முடியாது. நம்பி சொல்லிருக்கிறாங்க இல்லைங்களா? அவருடைய அப்பாலாம் வந்து அவ்வளவு பக்தி. பக்தி ஒரு ஐயா பக்தி தான். அப்படி ஒரு பக்தி அவருடைய நான் பார்த்திருக்கேன். ஆரம்ப நாட்டெல்லாம் பார்த்திருக்கிறேன். ரொம்ப அதுல வந்து அவ்வளவு ஒரு உண்மையாய் அதுல ரொம்ப இதுவா இருப்பாங்க. நிறைய பண்புள்ளவர். அவ்வளவு ஒரு பக்திக்குரியவர். ஆனால் அம்மா பார்த்தீங்கன்னா அந்த இவருக்காகவும் அந்த சகோதரருக்காகவும் ஜோபன் அந்த படம் வந்து கண்டிப்பா ஜோபன் தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவரை வந்து பாடுமொழியை கத்தர் அற்புதம் செய்தார். சிறந்த பக்திகள் அதுல வந்து ஆழத்தை நான் பார்த்திருக்கிறேன். அந்த அளவுக்கு சிறை. ஆனால் எங்க இருந்தாங்க? சிறையில் தான் இருந்தாங்க. எங்க இருந்தாங்க? இங்க வந்தாதான் அவங்க எங்க இருக்கிறாங்க தெரியும். இந்த இடத்துக்கு வந்தாதான், தேவனுக்குள் வந்தாதான் உலகம் எங்க இருக்கு தெரியும். எங்க இருக்கு தெரியும்? தேவனை அறியாதபடிக்கு ஒரு சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார். அதற்காக தான் உன்னை நான் என்னுடைய நீதிப்பா, நீ அநீதி செய்கிறாய் தான். நீ 7 முறை விழுந்தாய், திரும்பவும் எழுப்புவேன். கடந்த வாரம் சொன்ன வேண்டாம், 7 முறை மாத்திரமல்ல. பெரிய சந்தோஷம் இல்லைங்களா? எனக்குள்ள டைம் இருக்கு. நீங்க பேசுறது நீங்க பேசுங்க. நான் எவ்வளவு முடிச்சுட்டு வரீங்களா? நான் இன்னும் நிறைய பிளான்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன். உங்களுக்கு 63 ஆயிடுச்சு, எனக்கு 40 தான் ஆகுது, எனக்கு 32 நடுங்க. அது நடுவில் வருகிற பிரச்சனை யார் சந்திக்க முடியும்? உங்களுக்கு ஒரு ஆபத்து, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? கவனமா இருக்கும். என்னதுக்கு நான் அப்படிதான் யோசிப்பேன். ஒரு பிரச்சனை வந்தா ஏதோ எங்கிட்ட தவறு இருக்குங்களா, என்கிட்ட தவறு இருக்கு, அதுதான் உணர்வு. என்னதுக்கு அதனால் சிறைப்பட்டவனை விடுவிக்கும்படியாக தேவன் செய்ய நம்மை எழுப்புகிறவராக இருக்கிறார். ஏசாயாவை வாசிக்கும் போது 61ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களை விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட. ஆவியானவர் எதற்கு இருக்கிறார்? உங்களோடு கூட பற்பல பாஷைகளை பேசுவதற்கு மாத்திரமா? இந்த வசனம் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னாலும் கூட நமக்கும் இது பொருந்துகின்ற ஒரு வசனமாக இருக்கிறது. ஆவியானவர் செய்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். யார் மேல் இருக்கிறார்? சொல்லுங்க சொல்லுங்க. யார் மேல் இருக்கிறாரு? தைரியமா சொல்லுங்க. வருவாரு போவாரா? அப்படி கிடையாது. அவர் என்னோடு இருக்கிறார். நான் வந்து கோபனா சொல்றேன். ஆரம்ப நாட்கள் வந்து நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டு என்ன பண்றேன்னு வந்துட்டு அப்படிங்கிறது சடனா ஒரு முறை எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ண, நான் சீரட் பிடிச்சி என்ன பண்ணானே நான் பண்ணேன். அப்போ எனக்குள்ள இந்த ஆவி பிரிவதை என்னால் உணர முடிச்சு. அதுக்கு என்னால் நல்லா ஃபீல் பண்ணுறது, எனக்குள்ள அனுபவித்த தேவன் என்னை விட்டு விலகி போகிற அந்த ஒரு ஃபீலிங் எனக்குள்ள வந்தது தெரியுது. நல்லா என்னை விட்டு போகிறது. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் கூட தேவனுடைய ஆவியானவர் நம்மை எதற்கு இருக்கிறார்? என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை என்ன பண்ணீங்க? அறிவிக்கிறீங்களா? யாரெல்லாம் அறிவிக்கிறீங்க? நம்ம வந்தா போதும். அறிவிக்கிறதுக்கு நம்ம என்ன கிடையாது. ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? அறிவிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இரண்டாவது, நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை. நொறுங்குண்டா போனீங்க நம்ம காயத்தை ஆட்சி திரும்ப ஒரு காயத்துக்கு மேல பண்ணுங்க, பல காயத்தை நான் பண்ணுங்க. காயத்து மேல காயம் கட்டணும். உள் மன காயத்தை பெருமைக்கல்ல நூற்றுக்கணக்கான ஜனங்களுடைய காயங்களை கட்டும்படியாக, வெளிகாயம் அல்ல உள்ளான காயங்களை கட்டும்படியாக ஆவியானவரை நெருங்கி அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர்தான் கட்ட முடியாது. ஏன்னா அவர் அழைத்ததற்காக ஒரு நகரமாயிருக்க நீதிபடி எழுப்பியிருக்கிறபடினாலே காயம் கட்டுவதற்காக இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். நம் சபையுடைய பேர் என்னங்க? அப்பதான் தெரிந்து கொள்ள
ரட்சகரின் அனுக்கிரகம் இருக்கிறதால தான் நம்ம வாழ்க்கை ஓடுது. எனக்கு ஓடுது அனுக்கிரகம் என்னதுக்கு? அவர்தான் கொடுத்த ஊழியம். என்னதுக்கு? ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல அனுக்கிரகம் 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 சத்தம் வந்துட்டு எனக்கு புரியாது. அது புரிய என்ன அனுக்கிரகம் அது மாத்திரம் கேட்டுட்டு இருக்கும். அப்படிதான் உருவானது ரட்சகரின். ஆமா, வேற இது அதுல வேற இந்த காரியம் என்ன கிடையாது. இதை நான் ஒரு முறை ஏவி சபையுடைய போதகர் ஐயா இருந்தாங்களா, சாம் ஜோபதி, அவருடைய அம்மா இருந்தாங்க. ஒரு முறை நான் அவருடைய இடத்துக்கு நான் போயிருக்கும் போது, அப்போ இங்க என்னுடைய பாட்டி வந்து நாங்கள் வேலை செய்யறாங்க வீட்டில். அப்போ நான் போயிருந்தேன். அப்போ அந்த வயதானம்மா கேட்டாங்க, ஊழிய செய்யறீங்களா? ஆமா, ஊழிய செய்யறங்க அம்மா. ஊழிய பேர் என்னன்னாங்க ரட்சகரி. சொன்னாங்க, இது மாதிரி யாருக்கிட்டையும் இல்லைங்களே, ரொம்ப வித்தியாசமா. நான் சொன்னேன், ஆண்டவருடைய அந்த ஈவினால இந்த வார்த்தை கிடைத்தது என்று சொன்ன. அதனால் இது தேவனால் கொடுக்கப்பட்டு ஆவியானால் நடத்தப்படுகிற அப்படின்னாலே காரணம் பார்த்தீங்கன்னா, நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாகவே அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்தான். ஞானஸ்தானம் அடுத்த வாரம் எடுக்க போறேன், ரட்சிப்புக்குள் வந்துட்டேன், பாஸ்டர் ஞானஸ்தானம் அடுத்த வாரம் எடுக்க போறேன்ட்டு. அப்போ நான் எக்மோர்ல ஒரு ஜான் ஜோசப் பெரிய ஒரு ஊழியக்காரன், அந்த கூட்டத்துக்கு நான் போயிட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அதுக்கு பிற்பாடுதான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அதுக்கு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக அபிஷேகத்தை கொடுத்தா. அப்போ என்ன அவன் கேட்டான், அப்பா உங்களுக்கு என்ன பேர் வேணும் ஐயா, ஏதாவது வைங்க, பால் இதை வச்சாங்க. எல்லாமே ஊழியக்காரர்கிட்டயே என்ன சாட்டிட்டு. அதுக்கு ஊழியக்காரன் அப்படிதான் நேசிச்சேன், அவர்கிட்ட எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்வேன். ஆனா ஏதோ தெய்வ சித்தம் பண்ணது, அவருக்குள்ளாக என்னை பிரிக்கும்படியாக அநேக காரியங்கள் வந்தது. பிரிந்தபடினால்தான் இன்றைக்கு என் ஊழியம் விசாரமானது. இல்லாட்டினா நான் நினைக்காத நம்ம இந்த அடுத்த வாரம் போக போற ஊருக்கு அங்க இருந்தா போயிருக்கவே தேவ சித்தத்தினால வந்து பாதிக்கப்பட்டு வந்த. அதனால் நம் வாழ்க்கையில் ஆவியான வந்த நோக்கம் என்ன? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். துயரப்பட்ட அனைவருக்கும் என்ன பண்ணணும்? ஆறுதல் செய்யற மக்களா இருக்கணும். நம்ம நம்ம இஷ்டம் என்ன கிடையாதுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஊழியம் கிடையாது. நீங்கள் யோசிக்கிற மாதிரியும் தேவனுடைய சித்தமும் கிடையாது. ஆறுதல் செய்கிற மக்களா இருக்கணும். அதற்காக தான் கர்த்தர் நாம் எழுப்பினார். நீதிமானே, 7 தரம் விழுந்தாலும் எதுக்கு? நான் நீதியா அழைச்சேன், உன்னை நம்பிதான் அழைச்சிருக்கிறேன். அனுக்கிரகத்தை எது கொடுத்திருக்கிறவனுக்கு ஆறுதல் செய்வாய், ஆறுதல் மற்றவர்களுக்கு கொடுப்பாய் தானே உன்னை நம்பி இருக்கிறேன். நம்ம மேல தேவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நாம சொல்லுங்க, அந்த நம்பிக்கைக்கு நாம் யாரை மாற வேண்டும்? சொல்லுங்க, நம்பிதான் கொடுத்திருக்கிறாரு. நீங்க தான் இந்த காரியம் செய்வீங்க நம்பி கொடுத்திருக்கிறாரு. நான் என்னுடைய லெவல் மாறும் போது அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு அர்த்தம். என் லெவல் மாறவே இல்லை. இன்னும் மேல போனாலும் தான் பண்ண மாட்டேன் லெவல். அவருக்காக ஒரு வாழ்க்கை இந்த ஒரு ஈவை யார் கொடுக்குது? இந்த தெய்வத்தை அறிந்தன ஒரு பாக்கியங்க. இயேசு நாமத்தை ஒரு மனுஷன் உண்மையா உச்சரிக்கிறானா அதை விட பெரிய பிளஸிங் உலகத்துல ஒன்றுமே கிடையாது. ஆமென் சொல்லுது, சொல்லுங்க ஆமென். எது சொன்னீங்க? ஆமென். அவன் நாமத்தை சொன்னாலே போதுங்க, வேற எந்த நாமத்துக்கும் கிடையாதுங்க. அந்த பவர் கிடையாதுங்க. அனுபவத்துல சொல்றேன், இந்த 42 வருஷம் ஆகிறது ஆண்டவருக்குள் கடந்து வந்து உண்மையாகவே அந்த நாமத்துக்கு ஈடானது ஒண்ணும் கிடையாது. ஏன்னா 24 வயசுக்கு பாவத்தின் ஆழத்துக்குள்ள போனவன், நான் செய்யாத பாவமே கிடையாது. அப்படி இருந்த என் வாழ்க்கை 24 வயதிலே தேவன் சலித்த பிற்பாடு இதுவரைக்கும் நான் அனுபவித்துக் கொண்டு வருகிறேன். நாமத்தை சொன்னதுனால்தான் இந்த இடத்துக்கு நான் வர முடிந்தது. வேறு எந்த நாமத்தை சொல்லியிருந்தாலும் முடியாது. அதனால் நம் வாழ்க்கையிலே துயரப்படுகிற ஜனங்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாக இப்ப 46:13 வாசி, சீக்கிர வாசி. ஏசியா, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமா இருக்கிறது. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். என்ன பண்ணுங்க? கிட்ட வராது. என்ன பண்ணுங்க? நீதியின்படி எழுப்பினார். என் நீதி என்ன செய்கிறது? கிட்ட வருகிறேன். எட்ட போக யோசிக்காது, நான் கிட்ட வரேன். உன்னை நான் திட்டம் செய்ய முடிய கிட்ட வருகிறேன். அதுக்கு சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்கிறேன். நித்தம் என்னை சுத்தமாக்கு. சுத்தம் கிடையாதுங்க. நித்தம் யார்தான் என்னை சுத்தமாக்க முடியும்? திராட்சை செடி நீரோ கொடி என்றும் உம்முடனே அப்பதான் சித்தம் செய்ய முடியும். இங்க ஒரு கால, அங்க ஒரு கால, அங்க ஒரு கால, அந்த சித்தத்தை தேவன் செய்யவே
செய்ய முடியாது. நான் வாழ்க்கையை வாசிக்குமா, என் நீதியை சமர்ப்பிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்புக்கு தாமதிப்பதில்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். பாருங்க, அவர் சமீபமா வந்து விட்டார். இயேசு எரிகோ வழியாய் சமீபமாய் வருகிறார் என்று யார் கேள்விப்பட்டது? யார் கேள்விப்பட்டது? பர்த்திமேயு கேள்விப்படுகிறார். பார்க்க முடியாது, நம்ப முடியாது. ஆனால் வந்த வாய்ப்பை விடல. ஆண்டவர் சமீபமா இருக்கிறார். கிட்ட வந்துட்டு நான் விட்டுட்டேன்னு வைங்கள, அவர் போயிடுவார். அதுக்கு அவருக்கு நிறைய ஜோடி இருக்கு, நிறைய வேலை இருக்கு. நான் துதிக்காவிட்டால் எது துதிக்கும்? கல்லு துதிக்கும். எது துதிக்கும்? நான் மௌனமா இருந்தால் சொல்லுங்க, ரட்சிப்பு தேவனுக்காக தானே பிரிச்சு எடுத்தாரு. மறுபடியும் நான் என்ன பண்றானு, ஆடு என்ன பண்ணுங்க, பண்ணி எங்க இருக்கும், சேத்துல காடு என்ன பண்ணுறதுக்கு, சேத்துல முண்டா என்ன பண்ணுங்க, எழுந்து உதறிட்டு வந்துடும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, சேத்துலேயே முடியும் இருக்கவே வெளியே வந்துடணும். நான் தேவன் நகர், என்னை குறித்து தேவன் ஒரு மேன்மையான திட்டம் வைத்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நீதி எப்படி இருக்கிறது? சமீபத்தில் இருக்கிறது, தூரமாய் இருக்கவில்லை. நான் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, சமீபமா வந்துட்டார். நான் ஒரு நாள் பைபிள படிக்கிற பக்கத்துல பேசுறது போல இந்த அனுபவம் வந்துச்சுங்க. நல்லா படிச்சிருக்கிறேன், அப்படி இல்லை, படிக்கும் போது நல்லா உணர முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த வருஷம் முழுமையாக நம்ம எழுப்பும்படியாக தான் பேசிக்கொண்டு வருகிறார். சரிங்களா? அநேக சபைகள்ல பேசுவாங்க. ஆனா அனுக்கிரகம் அதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. அனுக்கிரகம் அவ்வளவுதான், வேற எந்த விதமான ஒரு மேன்மையோ பணமோ செழிப்போ அனுக்கிரகம். நான் சமீபமா பார்க்கிறேன், என் உணர்வுல நான் பார்க்கிறேன், என் ஆன்மாவில் பார்க்கிறேன், என் செயல்பாட்டில் என்னால் பார்க்க முடிகிறது. செயல்படுகிற ஜனங்களை பார்க்கிறேன். 12 வருஷம் முன்பாக சொன்ன அந்த தம்பி இன்றைக்கு ஞாபகம் வைத்து நான் பண்றாங்க, தேசத்துக்கு புகும்படி எல்லாம் அவருக்கு டிக்கெட் முதல் கொண்டு தங்குவதற்கு முதல் கொண்டு நான் நினைக்கல. என்ன பண்ண, அந்த நபர் கிட்ட நான் நினைக்கல, மறந்துட்டாங்க நினைச்சது. அவர் மறந்துட்டாரு, அவருடைய மறந்து நினைச்சேன். ஆனால் அதற்கு கூட ஒரு சில திட்டங்களை தேவன் உண்டாக்கி அவரை நான் சந்திக்க, அவர் இடத்துல ஆலோசனை சொல்ல, அதை உணர்ந்து இன்றைக்கு எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்திருக்கிறார். காரணம் என்ன? சமீபமாய் இருந்தபடினால் தான். என் வாழ்வில் வேதனை வரும்போதெல்லாம் அவர்கிட்ட தான் கெஞ்சுவேன். எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அவர்கிட்ட தான் முறையிடும் தவிர வேறு யாருக்கிட்ட என்ன பண்ண மாட்டேன், வேற யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். தாயா இருக்கும்போது அவங்ககிட்ட ஜெபம் பண்ணிக்கும், அவ்வளவுதான். வேற யாருக்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. என்னுடைய உள்ளான வேதனைகளை அவர் ஒருவர் தான் அறிந்திருக்கிறார். அதனால் அவர் சமீபமா இருக்கிறார். எங்க இருக்கிறார்? உங்களுக்கு அவர் சமீபத்தில் இருக்கிறார். படிக்க, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சி இனி தாமதம் கிடையாது. நீங்க தான் தாமதமா வரலாம். என்ன பண்ணலாம்? நீங்க நம்ம நேரம் எவ்வளவு சொன்னாலும் அதை பத்தி ஐ டோன்ட் கேர். அதை நல்ல பண்ணமா அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. உலக ரீதியா என்னெல்லாம் யோசிக்கிறோம், எப்படி யோசிக்கிறோம், அதை பத்தி நம்ம யோசிப்பதே இல்ல. அவருடைய ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? தாமதிப்பது இனிமே உங்களுக்கு ஆரம்பம். ஆமென் சொல்லுங்க. என்ன ஆரம்பம்? என்ன அற்புத ஆரம்பம். ஆமென் சொல்லுங்க. திகைக்கிறீங்களே, நீங்க எப்படி யோசிக்கிறோம் அதை வச்சுதான். என்ன ஆரம்பிக்க போகிறீங்க? ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் கர்த்தர் நடத்தும்படியாக இறங்கிட்டார். அணுக்கரகத்துக்குள்ளாக இறங்கிட்டார். அணுக்கரகத்தில் சபைக்குள்ள ஊத்த ஆரம்பிச்சிட்டார். என்னால உணர முடிகிறது. அதனால தைரியமா சொல்றேன், உங்கள் பொறுப்புகளை கருத்தோடு கூட செய்யுங்க. சமீபமாய் வருகிற தேவனை தள்ளிவிடாதீங்க. யாரும் தேவ கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. முத்தம் செய்வோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாம் அழியாமலும் அவர் என்ன பண்ணணும்? முத்தம் செய்யும். அன்பு, முத்தம் என்பது என்னங்க? அன்பு காட்டும் தேவனோடு கூட. அவருடைய சித்தம் என்னவென்று யோசித்து செல்லுவோம். அந்த அனுபவத்தில் போக நம்ம ஒப்புக்கொள்வோம். இன்னொரு வசனம் வாசிங்க, 45:24 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமை கர்த்தர்கிட்ட மாத்திரம் தாங்க நீதி.
ஆமென் சொல்லுங்க. வேற எங்கேயும் நீதி கிடைக்கவே கிடைக்கும். கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் நீதி. அவர்தான் நீதிமானாய் நினைக்கிறவர், அவர்தான் என்னை எழுப்ப முடியும் தவிர வேற எந்த நபராலும் உங்களை எழுப்ப முடியாது. ஒடுக்கத்தான் பார்ப்பாங்க, உங்கள் உயர்வை தடுக்கத்தான் பார்ப்பாங்க, நீங்க விடுவீங்களா யோசிக்கத்தான் பார்ப்பாங்க தவிர யாரும் உங்களை எழுப்பவே. அவர் 7 முறை இருந்தாலும் திரும்ப எழுந்திருக்க செய்கிறது. என் வாழ்க்கை எவ்வளவு வீழ்ச்சிக்குரிய சோதனை எல்லாம் வந்தது. ஆனால் கர்த்தர் விடாதபடிக்கு ஒரு பெரிய பிரபலமான ஊழியக்காரன் இது வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். என் மனசுக்கு சிறப்பா நினைச்சு செய்யறது. காலையில் எழுந்துக்கும் போதே எவ்வளவு தடம் தான் அதை யோசிக்கவே மாட்டேன். ஒருவங்கெல்லாம் வருவாங்க, அவங்களோட பழகிறதுல உண்மையா இருப்பேன். அதே நேரம் யாரோட கூட நெருங்கி இருப்பேன், தேவனோட தான் இருப்பேன். தேவனோடு இருந்தா உறவுகிட்டலாம் உண்மையா பழக முடியும். அதெல்லாம் உணர்ந்திருக்கேன். தேவன் இல்லாவிட்டால் என்னுடைய எனக்கு உண்மை இல்லாம தான் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு நானே கூட ஒரு சில காரியம் டென்ஷன் ஆவேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன். பண்ணவனுக்கு இல்லப்பா, நீ இறங்கிட்டு நீ மாறி, இதெல்லாம் உனக்கு அவசியம் அல்ல. நான் உன்னை நீதியாக அழைத்தேன் அல்லவா, உன்னை எழுப்பினேன் அல்லவா. அதனால் நம் வாழ்க்கையில வாசி கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமை உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவனவன் சொல்லி யாரிடத்தில் வந்து சேருவான்? கடைசி எங்கதான் வந்து சேரணும்? நீங்க அங்கதான் சேரணும். எங்க போனாலும் இந்த படம் சீச்சி, இந்த படம் புளிக்கதான். எந்த உறவும் உங்களுக்கு கடைசி ஆகும்? புளிச்சிடும். இந்த உறவு புளிக்காது. நல்ல மெய்ப்பன் குரலை கேட்டேன், நானும் பின் செல்வேன், தோளில் அமர்ந்து தொடர்ந்து பயணம் செய்யும். இதை விட வேற என்ன எனக்கு பயணம் இருக்கிறது? இந்த வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவோ உறவுகள், நண்பர்கள் எல்லாரையும் பார்த்திருக்கலாம். அவரிடத்தில் தான் நீதி இருக்கிறது. அவரிடத்துல நீதி இருக்குதுன்னா அவங்க பார்க்கிற அநேக நீதிமானா இருப்பான். அவன் சொல்ல பார்க்கலாம், நான் சந்தித்த அநேக உறவுகளை விட வெளிஜனங்கள் எல்லாம் நீதியான மக்களை பார்க்கிறேன். என்கிட்ட எந்த விதமான ஒரு மேன்மை கிடையாதுங்க. ஆனால் அவங்க நடந்துக்கிற விதங்கள் உண்மையாய் பழகுவாங்க, உண்மையான ஒரு கணத்தை கொடுப்பாங்க. நான் அதை பார்த்துருக்கேன். இந்த 27 ஆண்டுகளாக அந்த ஜனங்களை பார்த்திருக்க காரணம் என்ன? அவர்களை நீதியாய் மாற்றினபடினாலே அவர்கள் மூலமாக எனக்கு அநீதி வந்தது கிடையாது. கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமை உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் ஆமா, என் ஜனங்களோ ஒருபோதும் நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் உயர்த்தி அழைத்திருக்கிறார், நீதியின்படி எழுப்பினார். காரணம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் இருக்கின்றவராய் இருக்கிறார். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். அவர் தயவுள்ளவர். அவர் மனதுருக்கத்தில் யாராய் இருக்கிறார்? மகத்துவமானவர். அவரை போல ஒரு இரக்கம், ஒரு குழந்தை தன்மை தேவனுக்கு. தெய்வம் கொடூர தன்மை உள்ளவர் அல்ல, ஒரு குழந்தை தன்மை உள்ளவர். அவர் உணர்ந்தமா யோசிப்போம், இவ்வளவு ஒரு குழந்தை மாதிரி இருக்கு இல்லையா, எனக்குள்ள இவ்வளவு முரட்டாட்டு இருக்கிறது, என்னை எப்படி மாத்துறீங்க நீங்க? மாறணும். யார் மாறணும்? தன்மம் மாறணும். எனக்குள்ள தன்மம் மாறாம என்ன பாடினாலும் என்ன பிரசனை பண்ணாலும் அது வேஸ்ட் தான். மாத்திடுவாருங்க, மாறிதான் ஆகணும். மாறணும். கிறிஸ்துவின் சாயல் வரணும் நமக்கு. 3 வருஷம் பேதுரு யாரோடு கூட இருந்தா? இயேசுவோடு கூட. எத்தனை வருஷம் இருந்தாங்க? 3 வருஷம் தான் இருந்தார். இயேசுவை சிறில் அறையும்படியாக விழாவிலே கொண்டு போன போது வெளியே பார்க்கிறார். அப்போ ஒரு சில சொல்றாங்க, நீ இயேசுவோடு இருந்திருக்கியா? இல்லப்பா, நான் இயேசுவோடு இல்லையே. இல்ல, உன் செய்கை பார்த்தா யாருமா இருக்கு, உன் பேச்சை பார்த்தா யாருமா இருக்கு, உன்னுடைய உண்மை பார்த்தா யாருமா இருக்கு, உன் அன்பை பார்த்தா யாருமா இருக்கு. எத்தனை வருஷம்? 3 வருஷம் தான். மாம்சத்தை தான் பார்த்தார். ஆனால் 25 வருஷமாய் ஆவியில் என் தேவனை பார்க்கிறேன். மாறிதான். சூடு சொட்டெல்லாம் போய்தான். சொல்லுங்க, சூடு சொட்ட இருக்கா? என்னை எவ்வளவு திட்டாலும் மன்னிச்சு போயிட்டே இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. நான் யாரையும் உள்ள சமைப்பதற்கு அவன் அனுமதிப்பது கிடையாது. என்னை எவ்வளவு ஏளனமா யோசிச்சா கூட சரி, அவனை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது.
அனைவருடைய பார்வைக்கு நான் அற்பமா தோணலாம், அதை குறித்து நான் யோசிப்பதே கிடையாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த அபிஷேகம் இருக்கிறபடியினாலே நம் வாழ்க்கை படிக்கிறத முடிச்சிட்டீங்களா? அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் 45-24 முழுசா படிச்சு. கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு. கர்த்தர்கிட்ட மாத்திரம் தான் உங்களுக்கு நீதி உண்டு. வேற எங்க போனாலும் ஏமாந்துருவீங்க. அவன் சொல்ல பார்க்கலாம், உலகம் உங்களை ஏமாற்றும், உலகம் மாயை, உலகம் வஞ்சகருக்கு. இயேசுவோடு இருந்தவனுக்குள் யார் புகுந்தது? சாத்தான் புகுந்தான். யார் இடத்திலே? யூதாஸ் இடத்திலே. அவன் முத்தம் செய்கிறான். முத்தத்தில் வஞ்சகம் இருந்தது, முத்தத்தில் சூது இருந்தது, முத்தத்தில் வேஷம் இருந்தது. நம்முடைய முத்தத்தில் கூட வஞ்சகம், சூது, வேஷம். ஆமா, உணர்த்துவான். என்னால மாத்திக்க முடியாது, என்னை தேவன் தான் மாற்றுவார். உங்களால் உங்களை மாற்ற முடியாது, உங்களை யார் தான் மாற்றுவார்? அதற்காக தான் இறங்கி வந்தார், அதற்காக தான் எழுப்பினார். அவர் ஏறினது உண்மைதான், அதை விட பூமியின் ஆழத்திலே இறங்கினது உங்களுக்கு விளங்குகிறது அல்லவா? இறங்குகிறது. உங்களை மாத்தணும், மாத்திதான் ஆகணும். நீங்க ஆமென் சொல்லுங்க. நம்ம இங்கேயே இருப்பேன், அங்கேயே இருப்பேன், அங்கேயே ஓடுவேன், இங்கேயே வருவேன், சுத்தி சுத்தி அதுக்கு என்ன சுத்தி சுத்தி அது மாதிரி இல்லை. அவர் தான் எனக்கு மறிக்கிறேன்னா அவருக்காக தான் மறிக்கணும், அவருக்காக தான் வாழணும். அதனால் இன்னொரு வருஷம் வாசிக்க, கலாத்தியர் 3:8 வாசிக்க, சீக்கிரம் வாசிக்க. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே ஒரு ஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாடி கண்டு சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். முன்னாடியே கண்டுட்டாங்க. யாரை கண்டுட்டாங்க? புற ஜாதிகளை. யாரை கண்டா சொல்லுங்க? புற ஜாதிகளை. நான் அடிக்கடி நான் பரஜாதி நான் சொல்றதுக்கு அப்படிதான் சொல்லுவேன். என்ன சொல்றாங்க அவர்கிட்ட? அப்படிதான் பேசுறது. நீங்க என்ன ஜாதி தெரியாது, புற ஜாதியாக என்னை தெய்வம் தேடி வந்தார். அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு என்ன பண்ணாங்க, அந்த ஜாதியை பார்க்குறாங்க இல்லை, பார்க்குறாங்க. நான் அதை பார்த்துருக்கேன். ஆனால் என் தேவன் அதை பார்க்கவே இல்லை. புற ஜாதி படிக்கமா? மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை எதனால? விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. யாரால? புற ஜாதியால சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். மாமே சொல்லுங்க பார்க்கலாம். நான் தாழ்ந்த ஜாதியா இருந்தாலும் சகல ஜாதிகளும் என்னால் ஆசீர்வதிக்கப்படுவார், ஆசீர்வதிக்கப்படுவார். கடந்த வருஷத்துல அக்டோபர் அந்த கீழே யார் பேரு மித்ரான்னு ஒரு பாப்போம், அந்த பிராமின். அதுக்கு ஒரு நாள் சொல்லிச்சா அக்டோபர்ல இந்த அக்டோபர் எனக்கு கல்யாணம் ஆகுது. அதுக்கு அக்டோபர்ல இந்த அக்டோபர்ல ஒரு பிராமண பொண்ணு படிச்சிங்க, புறஜாதியாக நம்ம கிட்ட வந்துச்சு. இந்த வருஷம் அது அந்த பிள்ளை சொல்லிச்சாங்க, நான் சர்ச்சுக்கு போங்க அக்டோபர்ல வந்த வருஷம் இந்த அக்டோபர் எனக்கு பார்த்தீங்களா? புறஜாதிகளுக்கு நாம் யாராக இருக்கிறோம்? ஆசீர்வாதமாக இருக்கிறோம். வாசிக்கிறது. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தார். அதுக்கு சுவிசேஷமாய் முன்னாடியே சொல்லிட்டார். அப்பொழுது உங்களால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படும். சொந்த பந்தம் மாத்திரம் அல்லங்க, எந்த ஜனமும் ஆசீர்வதிக்கப்படுவார். எப்பேற்பட்ட மக்களும் தேவனால் சந்திக்கப்படும். அதனால் நம் வாழ்க்கையிலே நீதியின்படி எழுப்பினார். என் நேர்மையின்படி அல்ல, அவர் நீதியின்படி எழுப்பினார். என் உண்மையின்படி அல்ல, அவர் நீதியின்படி எழுப்பினார். எழுப்பினபடினாலே நாம் என்ன செய்கிறோம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 33 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. தேவன் தெரிந்து கொள்ளவர்களுக்கு மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கினார். தேவனே அவர்களை நீதிமானாக்கினார். உங்களை யார் தான் நீதிமானாக்கினது? தேவனே நீதிமானாக்கினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ஒருவரால் குற்றம் சொல்ல, நீங்கள் குற்றவாளியா இருந்தாலும் மனசாட்சி குற்றவாளி என்று சொன்னால் யார் நீங்க? மற்ற யாரும் என்ன பண்ண முடியாது சொல்லவே. என் மனசாட்சி குற்றவாளி சொன்னா நான் குற்றவாளி தான். மனசாட்சி என்ன சொல்கிறது? நான் செய்த செயலை கண்டு நீதிமான் என்று என் மனசாட்சி சொல்கிறதா?
இல்லாவிட்டால் குறை இருக்கிறதா என் மனசாட்சி சொல்லுகிறதா? வேற யாரும் சொல்ல வேண்டாம். யார் சொல்லும்? என் மனசு. எனக்கு யாருக்கு தெரியுங்க? என் மனசுக்கு தெரியும். நான் என்னெல்லாம் செய்ய யாருக்கு தெரியும்? என் மனசுக்கு தெரியும். உங்க மனசுக்கு தெரியுமா? அப்ப இதுதான் என்னை குற்றவாளின்னு தீர்க்கும் என் மனசாட்சி தான். அதுக்கு ஆனால் நீங்க என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். தேவன் தெரிந்து கொள்ளவர்கள் மேல் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிற நீங்கள் யாருங்க? தேவனாக ஆமா, ஐயா வந்திருக்காருன்னா அது நோக்கத்தோட வந்திருக்கிறார். அவருக்கு தேவன் தெரிந்து கொள்ளப்படாம இங்க அமர முடியல. அவரால் இல்லாட்டா என்ன பண்ண முடியுது? உட்கார பின்னால் அவர் கிளங்கி கொள்ள முடியும். நான் அவர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிலாம் என்ன சொல்லவே இல்லை. எனக்கு அடுத்ததுக்கு நான் சொல்லவே இல்லை. ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. யாரும் என்ன பண்ண மாட்டேங்க. யாரையும் கண்டம் பண்ணி எதுவும் பேசுது. விடுவிக்கிறவர் அவர் தான். அதனால் வாசிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். யார் தான் மாற்றினா? தேவனே நீதிமான்களாக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. முடிச்சிட்டீங்களா? எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை. யாரே உங்களை நீதிமானாய் மாற்றினா உங்களை பார்த்து அவங்க சரியில்லை இவங்க பண்ணாங்க. தேவனே நீதி. ஆனால் மனசாட்சியிலே நான் யார் என்று யாருக்கு தெரியும்? என் மனசாட்சிக்கு தெரியும். நான் நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியுங்க. எதற்காக இந்த சம்பவம் என்று யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அது தேவனுக்கு தான் தெரியும். வேறு எந்த நபருக்கும். என் அந்தரங்கம் யாருக்கு தெரியும்? என் அந்தரங்க வேதனை யாருக்கு தெரியும்? என் அந்தரங்க ஏக்கம் யாருக்கு தெரியும்? என் அந்தரங்க தாகம் யாருக்கு தெரியும்? பிள்ளைக்கு தெரியாது உங்களுடைய வேதனை. பெற்றோருடைய வேதனை பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகளுடைய வேதனை பெற்றோருக்கு தெரியாது. தேவனுக்கு தெரிகிறபடினாலே அவன் என்ன சொல்லுகிறான்? நான் உன்னை நீதிமானா மாத்திட்டேன். மனசாட்சி மாத்திரம் நீதிமான் என்று சொல்லிவிட சொன்னால் நான் யார்தான்? நான் நீதிமான். என் மனசுக்கு தேவனுக்கு தெரியும் என் செயல் என்னவென்று சொல்லி. அதனால் வாசிக்க. தேவன் தெரிந்து கொண்டவர்களை மேல் குற்றம் சாட்டுகிறார். தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். 34 வாசிக்குமா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். கிறிஸ்துவே மரித்தவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பரிசுத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு செஞ்சுக்கிட்டு சும்மா நிழல் தான். நம்ம யாருங்க? நிஜம் இல்லை. நான் யாருன்னா நிழல் தான். நிழல் ஒரு வாழ்க்கை எப்படி நிழலை போல போயிடும். நிழல் தான். நான் நிஜமானவன். எனக்கு யார் கிடையாதுங்க. இத்தனையும் யார் தான் செய்கிறது? கர்த்தர் எனக்காக யாவற்றையும். பணம் அல்லங்க. என்னை உருவாக்குவதுதான் சிறந்தது. பணம் இல்லை. அதுக்கு பணம் தான் மாறணும்னு யோசிக்கிறீங்களா? அவர் நேற்று இன்றும் ஒரே எண்ணம் தான். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நாம் சொல்றேன். என் உயிர் எல்லாம் உமக்கு தான். இந்த இத்தனை செஞ்சது யாருங்க? எனக்கு இந்த ஒரு கிருபையை கொடுத்து, எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து, ஒரு உங்களுக்கு படிப்பை கொடுத்து, உங்களோட குடும்பத்தை கொடுத்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க யார்? அந்த ஆரம்பத்தை யோசிச்சு பாருங்க. அந்த ஆரம்பத்தை யோசிச்சு பாருங்க. எங்க இருந்து நான் வந்தேன், இப்ப எங்க இருக்கிறேன்? ஏன் இஷ்டமா? இல்ல இல்ல, உன் சித்தம் ஐயா. மூச்சு இருக்கிற வரைக்கும் சித்தம் தான். அதுதாங்க சிறந்தது. சிறந்த வழி தெரிஞ்சுட்டீங்கன்னா, எனக்கு உண்மை விட்டா இல்லாட்டி அங்க இங்க எங்கேயும் இருப்பேன். அங்க இருப்பேன்னு எங்கேயும் தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ஏதோ பிரச்சனை. அப்போ அவரை சந்திக்கிறது தான். எங்க இருப்பார் அவரு? சர்ச்சில் போனதான் அவரு. அங்க போனா பிடிச்சிடலாம். சண்டே போலாம். எங்க போனா? சண்டே போனா அந்த சர்ச்சில் இருப்பார். அங்கே போனா அவரை கேட்ச் பண்ணிடலாம். அவரை குறிச்சு அவருக்கு தெரியுமான நோக்கினாங்க. அது போல் நம்மளை குறிச்சு என்ன பண்ணாங்க? எங்க இருப்பாங்க அவங்க? எங்க இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? என் மனசாட்சி என்ன சொல்லுகிறது? உங்க பார்வைக்கு என்ன பண்ணல? நல்லா பாடி இருக்கலாம், நல்லா பிரசங்கம் பண்ணலாம். என் மனசு என்ன சொல்லுகிறது? நான் எங்க இருந்தேன்? நான் எப்படி இருந்தேன்? என் உள் மனம் என்ன சொன்னது? நான் உள் மனதில் எதை வைத்திருக்கிறேன்? என் உள் மனதில் எவ்வளவு கசப்பு இருக்கிறது, என்ன கோபம் இருக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும். என்று சொன்னால் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். அவரே எழுந்தும் இருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறவராக நமக்கு A to Z அவர்தான். நான் ஒண்ணு என்ன கிடையாதுங்க. நானே கிடையாதுங்க. ஒரு சில 2GB யார் நம்ப? அதெல்லாம் அவனுக்கு தெரியுதுங்களா? எல்லாம் தெரியுதா? எல்லாம் நமக்கு தெரியுதா? எல்லாம் யார் தான்?
அவர் தான். என் வாழ்க்கை 100% அவர் தான். அதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாதுங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அதை யோசித்து இருக்கிறேன் என்ன பண்ணணும்ட்டு. எனக்கு தெரியாம என்ன பண்ணப்ப தம்பி அசோக் எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு நான் பிரசங்கம் தான் பண்ணணும், அதுதான் என்னுடைய ஊழியம். இங்க இருக்கிற சபை ஒழுங்குகளை யார் தான் பார்க்கணும்? சொல்லுது. சடனா வந்தேன், சரி தண்ணியெல்லாம் இருக்குது. சடனா போனாங்க, இன்னொரு ஃபேமிலி வந்துட்டாங்க. வர வேண்டியதுனா பண்ண மாட்டாங்க, பிஸி ஆகிட்டாங்க. பிஸி இல்லைங்களா? அன்னைக்கு தாழ்வையில் நினைத்தவரை துதியுங்கள். அன்னைக்கு அந்த தூக்குனார் பார்த்தீங்களா, அதை ஒரு நாள் மறக்கக்கூடாது. உயிர் இருக்கிறவரை இல்லைதான். ஒரு நாள் இந்த இடத்துல மைக் இல்லை, நான் இல்லைனா இல்லைங்க, அவர் போயிட்டார். அதுதான் அதுக்கு வரைக்கும் இருந்தாங்க. இதுதான் எனக்கு கோடி கொடுத்தா கூட இங்க தான் கொடுப்பா ஆமின்னு சொல்லுங்க. மனசே இல்லை உங்களுக்கு. நீங்க கோடியா பெருங்க, கோடி கோடியா பெருக்கு. நான் உங்களை பண்ண ஆசீர்வதிக்கிறேன். நீங்க டம்மி பீஸ் மாதிரி இப்படியே உட்கார பண்ணுங்க. என்ன பண்ணுறீங்க? இங்கேயே இருங்க. என்ன பண்ணுறீங்க? பல வருஷமா பேண்ட் தட்டினீங்க அப்படின்னு ஆச்சுங்க. ஒரு பேட் வந்தது, அது வாசம் போனீங்க. இந்த கீபோர்டு பார்த்து என்ன வந்துருக்கீங்களா? அது கிறிஸ்டினா பண்ணாருங்க, ஒரு காயலாங்க எழுதும். யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. அவர் யோசிச்சா சரி, அதே மாசம் தான் வந்துடும். இந்த பாக்ஸ் அப்படியே ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. இப்போ பாருங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா தேவன் ஆராதிச்சோம். ரொம்ப நல்லா இருக்கிறாருங்க, தடையில்லாம. அதாவது நீங்க ஒரு சில மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க பாருங்க, முகத்திலேயே என்ன பண்ணுவீங்களா, வாசிக்கலாம், முகத்திலேயே திட்டலாம். ஸ்லோ பண்ணு. நம்ம என்ன பண்ண முடியல, ஒன்றுமே கண்ட்ரோல் வரணும். நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நமக்குள்ள அந்த ஒழுங்குலாம் வந்துருங்க. என்னது? நமக்குள்ளாக நம்ம எல்லாருக்குள்ள அந்த ஒழுங்குலாம் வந்தா சபை மகிமைப்படும். நமக்குள்ளதான் இருக்கு. நான் இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், தேவனுடைய வலது பாசத்தை இருக்கிறவர், எல்லாம் ஆமென் சொல்லுங்க. இதுல சாதிக்க வேண்டிய யாரும் கிடையாதுங்க. நான் இருக்கிறவங்கள அவர் நாமத்தை சொல்லணும், அவ்வளவுதான். அவர் தான் செய்யறார். இதனுடைய உயர்வு யார் தான்? அவர் தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எழுந்து நீ போப்பா, நீ சுத்தம் இருந்தாலும் கூலி, சுத்தம் இல்லாமல் கூலி இல்லாதுங்க, கொடாமல் இருந்தாலும் கூலி இல்லாதுங்க. அந்த கோல்டாகமா ஒன்னாகலையே பசங்க முடிச்சாச்சு, முடிக்க போறேன் இல்லைங்களா? என்ன நடந்தது? என்ன துக்கம் வந்தது எனக்கு? இல்ல சுத்தத்தை குளிக்காம வந்ததுனால ஏதாவது ஆட்சியா இருக்கு? இல்ல குழந்தை குளிக்காம வந்ததுனால என்ன ஆட்சியா இருக்கு? இல்லையே. யோசிச்சு பாருங்க. ஏறக்குறைய 2 மணி நேரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க, பாடிட்டு இருக்கிறேன். ஏதாவது தும்பல் வந்ததுங்களா, இருமல் வந்ததுங்களா, கால்வலி வந்ததுங்களா, என்னெல்லாம் சொல்றது தெரியுமா? என்னெல்லாம் பேசுறது பார்த்தீங்களா? அதாவது என்ன பண்ணுங்க, அவர் தானே செய்கிறார். என்ன செய்கிறார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்து இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாசம். இத்தனை இருக்கும் போது நான் ஒரு நிலம் தானே. நான் யார் தானே? நிற்க வேண்டியது நான் தான், பேச வேண்டியவர் அவர் தான். நிலம் தான் நான். எழுதுன்னு சொன்னா எழுந்திருப்போம், அவர் பார்த்துக்குவார். அவர் செய்வதெல்லாம் வாய்க்கு மதினால். கடைசி பிரச்சனை வாசிக்க 8ஆம் அதிகாரம் 29 வாசிக்க. ஆமா. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எதற்காக முன் குறித்தார்? அவங்களை செலக்ட் பண்ணாங்க. அது மாத்திரம் because those of whom he had knowledge before they came into existence were marked out by him to be made like his son, so that he might be the first among a band of brothers. யார் போல இருக்கிறதுக்காக? உங்க பிள்ளை யார் போல இருக்குது? யார் போல இருக்குங்க? உங்க பிள்ளை ஒரு மாதிரி தான் யோசிப்பீங்க. கப்பல் யோசிப்பீங்களா? யாருக்கு பார்த்தாங்க? உங்க பிள்ளை யாருக்கு? அவர் சொல்லுகிறார், அவர் சாயலாக தான். யாராக தான்? அவருடைய சாயலாக தான். அதுக்காக நான் தாடிதான் வச்சுக்கிறேன். இல்லை, உங்களுடைய தன்மை மாறினால அதான் சாயல். சுவாபம் மாறுதுங்களா? சொல்லுங்க. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயா? வாழ்க்கை நான் கனம் பண்ணுகிறேன். என்னுடைய தாய், தகப்பன், என்னுடைய சிறிய தாயார் 3 பேர் என்னுடைய ஆசீர்வதித்தார். முடிவு
என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்ய வைத்தார். அவங்களால அவங்க மனதார என்னை பெஸ்ட் பண்ணாங்க. என்னுடைய தகப்பனார் வந்து மரிப்பதற்கு முன்பாக பேச்செல்லாம் போயிடுச்சு. லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. நான் ஒரு ப்ரேயர் முடிச்சுட்டு அங்கே வர நான் போயிட்டு பார்த்தா டெட் பாடி தான் இருக்கிறார். ஒரு எழுப்புறேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு இந்த ஊழியத்துக்காக தெரியாது அவருக்கு. அதை வந்து வித்தியாசமாக யோசிச்சார். பேச முடியாத செயலையே அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தார். தாயா, சிறிய தாயா, உண்மையாகவே ஏன்னா தேவன் இல்லாவிட்டால் இதெல்லாம் நடக்காது. தேவன் இல்லாவிட்டால் இதுவரைக்கும் வறுமையில் இருந்தாலும் கூட செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்யும்படியாக அவர் எனக்கு உதவி செய்தார். வெட்கப்படுத்தவே இல்லை. காரணம் இங்க சொல்லப்பட்டவங்க நம்ம வாசிட்டீங்களா? 29 சீக்கிரம் வாசிங்க. நம்முடைய குமாரன் அநேக சகல சகோதரருக்குள்ளே முதற் பேரனாய் இருக்க பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதுக்கு முன்குறித்தார். எதற்காக முன்குறித்தார்? அவர்களை அவர் சாயலாக மாறணும். மாமே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நேச்சர் எனக்குள்ள வந்துதான். கிறிஸ்தவன் எல்லாம் கிறிஸ்தவனுடைய சாயல் இருக்கணும். கிறிஸ்தவம் ஒரு மதமாக யோசிக்கிறோம். என்ன பண்ணுறப்போ உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகிட்ட அவர் சாயலை காண்பீங்க, உங்க கணவன் கிட்ட அவர் சாயலை காண்பீங்க, உங்க மனைவி கிட்ட அவர் சாயலை காண்பீங்க, உங்க பிள்ளைகிட்ட அவர் சாயலை காண்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அதுதான் கிறிஸ்துவனுடைய முன்குறிப்பு. என்ன பாரு சொல்லுங்க, என்ன பாரு யாருங்க அவசரம். உங்க உறவு மத்தியில் யார் சாயலை காண்பீங்க? தேவ சாயல். அம்மா கிட்டையும் தேவ சாயலை காண்பீங்க, மாமியார் கிட்டையும் காண்பீங்க. எனக்கு அம்மா தான், அப்பாவும் யாரு? முன்குறித்ததற்காக குறிக்கப்பட்ட நாளை செய்யாவிட்டால் குமாரன் கோபம் கொள்ளாமலும் அழியாமல். கோபம் வந்துன்னா பற்றி குடும்பத்துக்குள்ள சமாதானமா இருக்கு. ஒரு வாழ்க்கை நிம்மதி போச்சுன்னா முடியாது. அதாவது நிம்மதியெல்லாம் பணம் கொடுத்து வாங்கவே என்னால் ஒருவருக்கும் நிம்மதி போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. என்னால் ஒருவருக்கும் சமாதான குறைச்சல் வரவே. அதுக்கு தான் இதெல்லாம் அழைப்பு. ஆசீர்வாதம் அடுத்தது அதுக்கு ப்ராஸ்பரிட்டி. அதை நினைச்சா வானத்தில் பல கணியை திறந்தா இடப்படாமல் போக மாட்டோம் நம்மை. அதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல். திருப்பதியில போய் கொட்டுறாங்க. எப்படி கொட்டுறாங்க? அவங்க ஆசீர்வாதம் தான் கொட்டுறாங்க இல்லைங்களா? நம்ம கூட்டமே கொட்ட காரணம் என்னங்க? ஆசீர்வாதம். தேவன் உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல, அவர் சாயலாய் மாறி நாம் புறஜாதிகளுக்கெல்லாம் யாராய் இருக்க வேண்டும்? உறவுக்கெல்லாம் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். இவங்களுக்கு தான் அவங்களுக்கு இப்படி என்னது எல்லாருக்கும் எப்படி இருக்கணுமோ அவர் ஒரே விதமா இருந்தார். அவரே மரித்தவர், அவரே உயிர்த்தவர், அவரை என்னை தெரிந்து கொண்டபடினாலே. முடிச்சிட்டீங்களா? கடைசியா ஆதியாகமம் 18:38 வாசிங்க. முடிச்சது. அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வர இருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவன் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றான். 10 நீதிமான் நிமித்தம் அழிப்பதில்லை. உன் நிமித்தம் உன் குடும்பத்தை அழிப்பதில்லை. உன் நிமித்தம் உன் உறவை தேவன் அழிப்பது இல்லை. இந்த ஜெபிச்சீங்கன்னா போகின்ற ஜீவனை கூட பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிச்சா முடியுங்க. தெரிந்த ஒரு நபர் வெளிவாங்க 6 நாட்கள் அந்த ஊழியர்களுக்கு அவங்க வீட்டுக்கு போக படுக்கையிலே இருப்பார். அதுக்கு மீட்டிங் நான் வீட்டில் நடக்கிறதுக்கு ஃபாஸ்டிங் நடக்கும். 1 மாசம் போக படுத்துக்க பாஸ்டர் நான் உயிரை இருப்பேனா? இருப்பப்பா நான் உயிரை இருப்பேனா? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் அப்படியே 10 தான் பிரசங்கம் பண்ணுங்க. 10 தான் கேட்டு இருப்பார் அவர். அவங்க மகன ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த அம்மா ஐயா இப்படி இருப்பாருங்க. ஒரு 5 வருஷமா போயிட்டு அப்படி 10 நாள் படுக்கையிலேயே நம்ம பிரசங்கம் இருப்பார். வாங்க ஐயா அப்படி சொல்லாங்க. இந்த மாசம் நல்லா இருப்பீங்க, அடுத்த மாசம் நல்லா இருப்பீங்க. 5 வருஷம் நாம சொல்லுங்க. உங்களால் ஒரு 10 நீதிமான் நிமித்தமாக அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டான். 6 நாட்கள் அந்த திருச்சபையில வந்து நான் முடிச்சிருக்கேன். ஒரு சாட்சி சொல்லிட்டு விசுவாசியா இருக்கும் போது அப்பெல்லாம் வந்து ஃபோன்லாம் கிடையாது. பேப்பர்லாம் வந்து நியூஸ்லாம் பார்ப்போம்.
அப்படி பேப்பர்ல வந்து நான் பக்கத்து வீட்டில் இருக்கிற பேப்பர் தான் பார்ப்போம். அல்லது நம்ம கூட வாங்குற அளவுக்கு அவ்வளோ ஒரு தரித்திரம். அப்போ ஒரு பேப்பர்ல பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய அதிபர் காப்சேவ் நினைக்கிறேன், அது வந்து இப்போ அதுக்கு பிறகு பிரிஞ்சது. அது இப்போ நாட்களில் அந்த ஜனாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா தலைமறைவாயிட்டாங்க, அவர் காணோம் சொல்லிட்டாங்க, நியூஸ் வந்துருக்கு. எங்கே போனாலும் யாருக்கு நான் தரித்திரமா ஓலை வீட்டில் ஒழுகிற வீட்டில் சோறு இல்லாத வீட்டில் இருக்கிற அந்த பேப்பர்ல படிக்கிற நான் இந்த மாதிரி நபர் ரஷ்யாவுடைய ஜனாதிபதி காப்சேவ் அப்படின்ட்டு அந்த அதை சரியா தெரியல, நீங்க இது கூகுள்ல பாருங்க, ஜனாதிபதியில் இருக்காங்க. இவருக்காக ஜெபிக்கிறார். என்னது எங்க இருக்கிற நானு ஓலை வீட்டுல ஒழுகிற வீட்டுல சோறு இல்லாத வீட்டுல தரித்திரமா இருக்கும்போது யாருக்காக? எந்த ஜனாதிபதி? நமக்கு என்ன இருக்கு? நான் அப்பெல்லாம் யோசிக்கிறேன், ஆண்டவருடைய உள்ளத்துல ஜெபிச்சேன். 2 நாட்களா ஜெபிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அற்புதமாக இவர் வெளியே கொள்வாங்க. அதுக்கப்புறம் தெரிந்து அந்த ஐயாவுடைய அம்மா வந்து ஒரு கிறிஸ்தவர்கள், அதுக்கு தேவனை அதுக்கப்புறமா அதை பார்க்கணும். இதை வந்து நான் சபையில வந்து பிரசங்கம் பண்ணும்போது சொல்றேன். அப்போ என்னுடைய பாஸ்டர் வந்து அமெரிக்கா போயிட்டு இருக்கிறாரு. நான் பிரசங்கல்ல சங்கீதம் கொடுப்போம். என்ன பண்ணுவாங்க? சங்கீதம் ஒரு 10 நிமிஷம் தான் பேசணும். 10 நிமிஷம் பேசுனாங்க, 10-12 நிமிஷம் பேசணும். அங்கிருந்து ஆமேன் சொன்னா பண்ணாங்க பேசக்கூடாது. அதுதான் அங்க சிக்னல். அதுக்கு ஆமேன் சொல்லிட்டா ஸ்டாப் பண்ணு, ஜவமா பேசிட்டு அவர் இல்லை. ஆனா இன்னொரு ஒரு ஐயா வந்து இருக்கிறார், போவாஸ்னு ஒரு நல்ல பிரசங்கியார். இந்த பக்கம் மேடவாக்கத்துல வருவார், நல்ல பிரசங்கெல்லாம் பண்ணுவார். அப்போ நான் பேசிட்டு இந்த கதைகள்லாம் நான் சொல்றேன். பேசிட்டே இருக்கிறேன். மூப்பர் பார்க்குறாரு, என்ன பாஸ்ட் இல்லை பாட்டு பார்த்தா உட்கார பேசினே இருப்பான் போடுறாரு. அவர் பார்த்து நான்றாரு. நான் என்ன பண்ணேன், ஜனங்களாம் பேச அப்படியே ஒரு அந்த தொடர்ச்சியாக அந்த கதையை சொல்லுவோம், அப்படியே போயிட்டு. அதுக்கப்புறம் முடிச்ச பிற்பாடு அந்த பாஸ்டர் வந்தார். எல்லா சபையில பண்ணுங்க, இந்த தம்பி ஒரு அழியா சொல்லுங்க. அதாவது அவரை விட்டு அவர் என்ன பண்ண பிரசங்கத்தை பாருங்க. ஒரு 10 நீதிமான நிமித்தமா இந்த பட்டணம் உங்கள் மூலமா அற்புதங்களை செய்வார். நீங்க மழைக்காக ஜெபிச்சீங்கன்னா மழை வரும். அப்படின்னு சொல்லுது. காலையில் எப்படி இருட்டு இருந்தது சொல்லுங்க பாருங்க. ஒரு 3 அவர் தான் பண்ணுறாங்க ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு நம்ம ஆளுங்களாம் மழைனா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, குளிர்னா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கு இப்படி கெஞ்சிதான் ஒரு 4 வாரமா நடந்துட்டு இருக்கு. காமெண்ட் சொல்லுவாங்களா? இருட்டு இருந்தா இல்லை, இடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒடியும் தான் இருக்கணும். அதுக்கு ஒழுவும் இல்லை. எவ்வளவு கிருபையாய் கர்த்தர் நடக்கிறார் யோசிச்சு பாருங்க. நமக்காக தான் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தேவனுக்காய் வாழும். நீதியின்படி உன்னை உயர்த்த போகிறார். நீதியின்படி எழுப்பிட செய்வனை உயர்த்த அழைத்திருக்கிறார். நீ விழுந்து போவதற்காக அழைக்கப்பட்டவர். இந்த நாளிலும் கூட மீண்டும் ஆழமா ஒப்பு கொடுப்போம். அவர் நீதி எங்கே இருக்கிறது? சமீபமா கிட்ட வந்துட்டார். உன்னை உயர்த்த நினைத்து விட்டார். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ள நினைத்து விட்டார். அவரை விடாதீங்க. நான் கண்களை மூடி துவக்கி பார்ப்போம். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்டேன், நானும் பின்தொடர்வேன். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்டேன், நானும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மாற்றில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மாற்றில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்வாரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்வாரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசு ராஜன்
மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னர். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னர். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன். நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசமடைவேன். பரவசமடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். அவரே சார்ந்து கொள்ளும், அவரையே பற்றி கொள்ளும். நம்மை குற்றவாளிகள் தீர்க்கிறவர் யார்? அவரே நம்மை நீதிமானாய் மாற்றுகிறபடினால் 7 தரம் விழுந்தால் திரும்பவும் நிமிர்ந்து நிற்கும்படியாக திரும்ப எழுப்பும்படியாக இறங்கியிருப்பதற்காய் சோதரம் ஐயா. தூரமாய் அல்ல, என் சமீபத்திலே என் உள்ளத்திலேயே உறவாடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உயிர் தெழுந்தவரே எனக்குள் உலாவுவதற்காக நன்றி ஐயா. உலாவுகிற தேவன் என் மூலமாக ஆண்டவரே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிற ஐயா. என்னுடைய சாயல் அல்ல, என்னுடைய தன்மை அல்ல, என்னுடைய குணம் அல்ல ஐயா. நீர் என் வாழ்க்கையில் வெளிப்படுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சில செல்வகாரங்களை மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நேசமும் நம் அனைவரோடு கர்த்தர் வருகை மட்டும் என்னென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.